அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆடி அமாவாசை, அதனுடைய சிறப்புகள், என்றைக்கு வருகிறது, எளிமையான முறையில் வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, வழிபாட்டுடைய நேரம், பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசையிலே பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான அமாவாசை 3 சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை. இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மூலயமா பார்த்திங்கன்னா பித்ருக்களுடைய சாபம், பித்ருக்களுடைய தோஷம் நீங்கி நமக்கு அவங்களோட ஆசி கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா புனித நதிகளில், கடலில் நீராடி தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்களுக்கு நேரமின்மை, எங்கள் ஊரில் கடல் கிடையாது, பெரிய நதி கிடையாது அப்படின்றவங்க வீட்லேயே எளிமையான முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சாலே போகும், அவங்களுக்கு தர்ப்பணம் செய்த அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்கிறது, காகத்துக்கு உணவு வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்திருக்களுடைய மனசை குளிர வைக்கக்கூடிய செயலாகும். அதே மாதிரி நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்கு இந்த அமாவாசையானது மிகவும் முக்கியமான நாளாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 முக்கியமான அமாவாசை. வருடத்தில் வரக்கூடிய ஆடி, தை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம், இது 3 தான் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான அமாவாசையாகும். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த 3 அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் செய்யணும். செஞ்சிங்கன்னா வருடம் முழுவதும் செய்த பலனை நம்மளால் பெற முடியும். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தோட துவக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம்தான். பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்ப்பதற்காக பித்ருலோகத்திலேருந்து வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் பித்ருக்களை நேரடியாகவே போய் சென்று சேரும். இந்த மாதிரி ஆடி மாதம் நீங்கள் செய்யும் போது 3 தலைமுறை மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற தலைமுறைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தர்ப்பணம் போய் சேரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா என்றைக்கு ஆடி அமாவாசை வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை வருகிறது. நம்மளுடைய பித்திருக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உரிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா அது சூரியன் தான். சூரியனுடைய நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால் இதுக்கு பார்த்திங்கன்னா இரட்டிப்பு பலன் இருக்கும். அன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா பகல் 2:55 மணி அளவுக்கு பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். இதில் என்ன விசேஷம்னா, நம்ம தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணி அரைச்சி காகத்துக்கு சாதம் வைக்கிறாங்களா, அந்த சாதத்தை எடுத்துகிட்டு போகிறது சனீஸ்வரன் பகவானுடைய வாகனமான காகம்தான். அந்த காகம் தான் பார்த்திங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். அதனால் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் சேர்ந்து நம்ம செய்கிறனால இதற்கு இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தை இப்போ பார்க்கலாம். இந்த அமாவாசை திதியானது எப்போ தொடங்குது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 மணிக்கு துவங்கி மறுநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 5:32 மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனால மாலை 4:30 மணி வரை 6 மணி வரையே ராகு காலம். பொதுவாக பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ராகு காலத்தில் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் நம்ம செய்யணும். அதே போல் உச்சி பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் நியதி. அன்று மாலை வரை அமாவாசை திதி இருந்தாலும் முன்னோர் வழிபாடு செய்ய தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் 11:45 மணிக்கு முன்பாகவே முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்யணும். அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்ட நேரம். அதனால் முன்னோருக்கு இலை போட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் 1:30 மணி 1:30 மணிக்கு பிறகு தான் படையல் போட்டு வழிபாடு செய்யணும். அதே மாதிரி காக்கைக்கு உணவு அளிக்கிறதும் 1:30 மணிக்கு மேலே தான் நீங்கள் செய்யணும். இப்போ தர்ப்பணம் யார் கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஆண்மகன் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. பெண்கள் தர்ப்பணம் எந்த நேரத்துலையுமே கொடுக்கக்கூடாது. எள்ளும் தண்ணியும் இறைக்கக்கூடாது. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா தாய் இழந்தவங்க, தந்தை இழந்தவர்கள், இல்லை 2 பேரை இழந்தவங்க பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு சென்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், தர்ப்பணம் கொடுக்குற வழக்கமாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் கண்டிப்பாக விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா விரதம் மேற்கொள்ளக்கூடாது. வெறும் வயிற்றில் அவங்க தர்ப்பணம் இருக்கவும் கூடாது, தர்ப்பணமும் செய்யக்கூடாது. ஆண்கள் மட்டுமே இதை செய்யணும். ஒரு சிலரால் போக முடியல அப்படின்னா வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிங்க, ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்து வச்சுட்டு கருப்பு எள்ளு தான் பயன்படுத்தணும், வெள்ளை எள்ளு பயன்படுத்தக்கூடாது. உங்கள் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் அந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிற மாதிரி நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து அமர்ந்து நீங்கள் பாட்டு உங்களுடைய பித்ருக்கள் யார் யார் பேரெல்லாம் தெரியுதோ அந்த பேரெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பாட்டு சொன்னாலே போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள்.
இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம். அகி புண்ணியலோக ஆன்மா நமோ நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழப்பம் இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரே பொண்ணு, இல்லை எல்லாருமே நாங்கள் பெண்கள் தான், நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ தர்ப்பணம் கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் யார் வீட்டில், கணவன் வீட்டில் வந்து இன்னொரு இலை போட்டு நீங்கள் வழிபாடு தான் செய்யலாம். பெண்கள் எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கணவனை இழந்த பிறகு வேணால் அவங்க செய்யலாமே தவிர, கணவன் இருக்கும்போது நீங்கள் எந்த விதமான இதுவும் அமாவாசையில் செய்யக்கூடாது. குறிப்பாக வெறும் வயிற்றில் நீங்கள் செய்யவே கூடாது. அன்று பார்த்தீங்கன்னா வாசல்லையும் கோலமும் விடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஆண்கள் உபவாசம் இருக்கலாம். எனக்கு உடலில் தொந்தரவு இருக்குது, நான் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இருக்கலாம், இல்லை என்றால் பரவாயில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சாயங்காலம் அருகில் இருக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா அருகில் இருக்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு முன்னோர்களை நினைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கேற்றுங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக வேண்டிக்கிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயுமே இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு அன்றைக்கு அன்னதானம் செய்ய பார்த்துங்க. அன்னதானம் நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டுலாம் அன்னதானம் பண்ணணும்னு கிடையாது. குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 3-4 பேருக்கு ஒரு இட்லியோ இல்லை மதியானம் சாப்பாடோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. காசாக எதுவும் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் கையால் அன்னம் வாங்கி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இது போலலாம் நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய தடை முக்கால்வாசி பார்த்திங்கன்னா திருமண தடை, குழந்தை இல்லாதது, நம்ம நினச்ச காரியம் நிறைவேறாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பித்ருக்களுடைய சாபம். அவங்களோட ஆசி இல்லாத மட்டும்தான் அதுக்கு மெயினான காரணமாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த அமாவாசைக்குள்ளேயே உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களாக தெரியும். வருடத்தில் வரக்கூடிய இந்த 3 அமாவாசையும் முடிந்த அளவுக்கு தவிர்க்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த வழிபாடை செய்யுங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட நம்முடைய மூதாதையர்கள் அவங்க வழிவிட்டால் மட்டும்தான் கடவுளாலே நமக்கு ஏதாவது செய்ய முடியும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் பித்ருக்கு ஒரு சிலர் சாபமாக வர்றது என்ன காரணம், நம்ம இவ்வளோ செஞ்சோம் நமக்கு எதுவுமே கிடைக்கலனா அவங்கள மூதாதையர்கள் மறந்துருப்பாங்க. அதனால் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடும் நம்ம செய்யலாம். பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடாக தான் வீட்டில் தினம்தோறும் செய்யக்கூடிய பூஜையானாலும் சரி, முதல்ல பித்ருக்களுக்கு அன்றைக்கி செய்யணும். அமாவாசைன்றது வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு தான் முதன்மை. அவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வழக்கமான பூஜை முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.